நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத பலன் அப்படின்னே சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம பலன் எடுப்போம். ஸோ இந்த வட்டம் நம்ம ஆங்கில மாத பலன் பேசுகிறதுனால சூரியன் பார்த்திங்கன்னா 2 ராசியில் தன்னுடைய பயணத்தை இயக்குவார். அதாவது மேச ராசியிலும் சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே வருவார். ஸோ இதனுடைய செயல்பாடும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்ல வந்திருக்கோம். ஸோ இந்த மாத பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு டச் பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் நிறைய குழப்பத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை திடீர்னு உங்கள் மேலே அதிகமாக அக்கறை காட்டுவாங்க. என்னடா அது, நம்மளை புரிஞ்சுக்கிறவே நினச்சோம், நம்மளை கேரே பண்ணணும்னு நினச்சோம், திடீர்னு நம்ம மேலே இவ்வளோ பாசம் கட்டுறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அது மெயினாக உங்களுடைய ரியாலிட்டியை கிரகம் அவங்கள உணர வச்சுருப்போங்க தான் உண்மை. நீங்கள் எதிர்பார்த்ததே இல்லை, உங்களுடைய பார்ட்னர் இப்போ அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க, திடீர்னு நகையை கொடுத்து உதவுவாங்க, இன்னும் நகை தருவாங்க. கும்பராசி பெண்களுக்குன்னா நகை வாங்கி தருவாங்க, கும்பராசி ஆண்களுக்குன்னா நகை கொடுப்பாங்க பெண்கள், அவங்களுடைய மனைவி. ஸோ இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. நீங்கள் அப்படியே ஒரு மெய் செலுத்து போயிட்டேன் அப்படிம்பீங்களா, அந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கும்பராசி என்பவர்களுடைய சொந்த தொழிலில் உள்ள போட்டி அப்படிங்கிறது இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதாவது போட்டி போகிறதுல உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. எவ்வளோ நாள் போட்டி போடு, நீ என்னென்னாலும் செய், நான் என் வேலையை பார்க்காம இருக்க மாட்டேன், என் தொழிலில் கவனம் செலுத்துவேன், நீ போட்டி போட்டுக்கிட்டே இரு, அதை வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இப்போ கடந்த ஒரு 4-5 வருட காலமாக பல எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை லாக் பண்ணிச்சு. தொழிலில் ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லை, பெரிய தடுமாற்றம்லாம் அதிகமான நம்முடைய கும்பராசினியர்கள் சந்திச்சிங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வர போகிறீங்க. ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய மறைமுக செயல்பாடுகள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது. எப்படி அவங்க உங்களை தேவையில்லாமல் உங்களை பின் முதுகுதில் குத்துன மாதிரி பின்னாடி இருந்து என்னென்ன சேருமோ செஞ்சாங்கள்ல, அதில் யாராருக்குமோங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. இவங்களான்னு சிந்திச்சு மட்டும்தான் இருக்க முடியுது, செயல்படுத்த முடியல. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இந்த மாதம் அதை சரியான முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தவறுகள் வெளிச்சத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள், அதாவது என்ன விதமான புதிய முயற்சிகள் இருந்தாலும் அதை கிட்டத்தட்ட 13ஆம் தேதிக்கு அப்புறம் வைங்க. இந்த மே மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் வைங்க, வெற்றி பெறுவீங்க. அவசரப்பட்டு ஸ்டார்டிங்லேயே வச்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சக ஊழியர்கள் இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சில உண்மையான அன்பான பாசமான ஊழியர்கள் யார் உங்கள் கூட இருக்காங்களோ, ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான அக்கறை காட்டுவாங்க, உங்கள் மேலே கேர் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு பெரிய சேஞ்ச் ஆவீங்க. நம்முடைய கும்பராசிக்காக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு வாக்கு கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நான் முடிச்சு தரேன் நீங்கள் வருத்த போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்தை விட்டு கடந்து போந்தனிமா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்னா நீங்கள் போய் கொடுக்குற வாக்கு மற்றவனுக்கு அது செல்வாக்கு, உங்களுக்கு வச்சு செய்யக்கூடிய பிரச்சனை.
நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கும் மற்றவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துரும், உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த வாக்குறுதின்னு வந்து ஒருத்தன் கேட்டானா ஐயா போயிட்டு வா, நான் ஏற்கனவே அடிமேல் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில், ரொம்ப மன அழுத்தத்தில், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள் முகம் காட்டி கொடுக்காது. அப்படியே சிறப்பாக இருக்கும் மாதிரி அப்படியே புன்னகையாக இருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசினா கூட கண்ணாடியே நம்பாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் உள்ள அவ்வளோ தூரம் அழுத்தம் இருக்குது, அவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குது. இதான உண்மை. ஸோ இப்போ மாறப்போகுது. அதனால் மேக்ஸிமம் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை வாதம் பண்ணுவதை விட்டுருங்க. அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு மன நிறைவு கொடுக்குற மாதிரி என்ன விஷயமோ கரெக்டாக செய்யுங்க. உங்களுடைய குழப்பங்கள் இல்லாத, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு மாற்றத்தை மே மாதம் முன்னேற்றத்துடன் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.